Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அகலக்கால் வைத்தால் ஆபத்து நிச்சயம் என கூறுவது சும்மா இல்லை. அளவுக்கு அதிகமாகவோ அல்லது நமது கையை மீறும் அளவுக்கு எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதில் சிக்கி தவிக்க வேண்டிய சூழல் வரலாம். பிற செயல்பாடுகளை விட கடன் வாங்குவதற்கு இந்த வார்த்தைகள் கச்சிதமாக பொருந்தும். கிடைக்கிறது என்பதற்காக கடன் மேல் கடன் வாங்கியதால் மொத்த குடும்பமும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. திருச்சி அருகே உள்ள மேல கல்கண்டார் கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் அலெக்ஸ் விக்டோரியா தம்பதி. இவர்களுக்கு ஆராதனா என்ற 9 வயது மகளும் ஆலியா என்ற 3 வயது மகளும் இருந்தனர். விக்டோரியா ரயில்வே நிர்வாகத்தில் வேலை பார்த்து வந்த நிலையில் அலெக்ஸ் துணிக்கடை நடத்தி வந்திருக்கிறார். அலெக்ஸ் நடத்திய துணிக்கடை நஷ்டத்தில் செல்லவே அதனை மூடிவிடுமாறு விக்டோரியா அடிக்கடி கூறி வந்ததாக தெரிகிறது. ஆனால் அதனை கேட்காமல் அலெக்ஸ் கடன் வாங்கி கடையை தொடர்ந்து நடத்தி வந்திருக்கிறார். இதற்கிடையே தஞ்சையில் உள்ள அலெக்ஸின் தாயார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு கடன் வாங்கி ரூபாய் 3 லட்சம் வரை செலவு செய்திருக்கிறார் அலெக்ஸ். இது மட்டும் இல்லாமல் அலெக்ஸ் அவரது சகோதரருக்கும் தொழில் செய்ய கடன் வாங்கி பணம் கொடுத்திருக்கிறார். இதனால் கடன் தொகை சுமார் 10 லட்சத்திற்கு மேல் தாண்ட கணவன் மனைவிக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இவர்கள் வாங்கிய வீட்டின் கடன் தொகையையும் மாதம் செலுத்த வேண்டி இருந்துள்ளது. இந்த நிலையில் விக்டோரியா அவருடைய தாயாரின் பென்ஷன் பணத்தை பெற்று வீட்டின் மாத தவணையை செலுத்தி வந்திருக்கிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக விக்டோரியாவின் தாயாரும் உயிரிழந்த நிலையில் பென்ஷன் பணமும் வராததால் மாதம் வீட்டு தவணை செலுத்துவதிலும் சிக்கல் வந்திருக்கிறது. கடன் கொடுத்தவர்களும் அலெக்ஸை தேடி தினம் வீட்டிற்கு வர தொடங்கியுள்ளனர். இதனால் கணவன் மனைவிக்கிடையே சண்டையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்திருக்கிறது. கடந்த மாத இறுதியில் அலெக்ஸ் தனது துணிக்கடையை மூடியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் புதன்கிழமை காலை வெகு நேரமாகியும் கதவு திறக்கப்படாமல் இருந்ததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் கதவை உடைத்து பார்த்தபோது கணவன் மனைவி இருவரும் தூக்கில் தொங்கியுள்ளனர். மேலும் பெட்ரூமில் 2 குழந்தைகளும் பெற்றோர் கொடுத்த விஷத்தை குடித்து இறந்து கிடந்ததை பார்த்து அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் 4 பேருடைய உடல்களையும் கைப்பற்றி உடற்கூராய்விற்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கடன் அன்பை முறிக்கும் என்ற டீக்கடை வசனம் தற்போது மாறி கடன் உயிரை பறிக்கும் என்ற அளவிற்கு தீவிரமடைந்திருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.